எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெளியில பாருங்க வானவில் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு, லேசா தான் தெரிஞ்சுச்சு. சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் பிள்ளைங்கலாம் வெளியில வந்து ரெயின்போ தெரியுது, ரெயின்போ தெரியுதுன்னாங்க. எட்றா ஃபோன அப்படின்னு இதையும் வீடியோ எடுத்து உங்களுக்காக காமிச்சேன். தூரமா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து எங்க போப்போறோம் அப்படின்னா, நான்சின்ற ஊருக்கு தாங்க போப்போறோம். அது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரம் ஜேர்னிங்க. எங்களோட ஃப்ரெண்டு வந்து அங்க வீடு வாங்கி அங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. தமிழ்காரவங்க தான். மதுரைக்காரவங்க தான். அப்ப போகாம இருக்க முடியுமா? அங்க தான் போறோம். போறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டோம். இருந்தாலும் லைட்டா வந்து ஏன்னா, அது வந்து உ வே அந்த ட்ரெயின்ல நாங்க போறதுல எதுவுமே கிடைக்காது. அதனால அங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் லைட்டா வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு, அப்படியே வந்து கேர் த லியோன் அந்த மேல ஏறுனோம். இது இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. நான் அந்த மாரி காமிச்சிருப்பேன். ரொம்ப சின்னதா இருக்கும். இப்போ பார்த்தா பாரிஸ் மாரி இந்த லியோனே ரொம்ப பெருசா விரிவுபடுத்திட்டாங்கங்க. அகலமா விலையெல்லாம் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. ஆ நெறைய மாற்றங்கள் இருக்குது. இது லியோனா இல்ல பாரிஸான்ற ரேஞ்சுக்கு இருக்குதுங்க. ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருந்தது. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ம் டிசைனு. அதேபோல வந்து அந்த எஸ்கலேட்டருமே வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு போற மாதிரி பெருசு பெருசாலாம் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சின்னதா தான் இருக்கும். நெறைய வித்தியாசமா இருந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. அது உடம்புக்கும் நல்லது தான். நாங்க வீட்ல இருந்தே சாப்பிட்டு எல்லாம் அ டிஃபன்லாம் பண்ணி முடிச்சு, காலைல வந்து அங்கருந்தே நாங்க கிளம்பி எல்லாம் கிளீன் பண்ணி கிளம்பிட்டோங்க. ட்ரெயின்ல தான் போப்போறோம். டிஜிவி கிடையாது. இது வந்து ரெகுலர் ட்ரெயின் தான். அதனால வந்து பொறுமையா தான் போகும். இங்க வந்து மத்தபடி ஸ்நாக்ஸோ, இல்ல வேற எதுவும் அந்த வாட்டர் பாட்டில் கூட அந்த மாரி எதுவுமே கிடையாது. வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்க அப்புறம் நான்சிக்கு போறதுக்கு வந்து இறங்கிட்டோம். நான் அங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு அவங்க வந்து அவர வந்து எங்கள வந்து பிக்கப் பண்ண வந்துட்டாருங்க. அங்கேருந்து 2 பஸ் ஒரே ஒரு பஸ் மாறி இறங்கி போனோம். எய்த்தாப்புல பாருங்க ஒரு கத்தீட்ரல் சர்ச் இருந்து அது பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க வீட்ல இருந்து ஒரு ஒரு பஸ் எடுத்து ஒரு 3 ஸ்டாப் இறங்கி, அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிளா இருந்தது. நான்சிக்கு நாங்க இதுவரைக்கும் போனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான்சிக்கு நாங்க வந்து விசிட் பண்றது. ப லியோன்ல இருக்கிற குளிரே என்னால தாங்க முடியாது. பார்த்தா அது அத விட குளிரா இருந்தது. அங்க நைட்டு வந்து அவங்க சூப்பரா சிக்கன் கிரேவி எல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு வச்சிருந்தாங்க. சாப்பிட்டு நல்லா பேசிட்டு, தூங்கிட்டு காலையில மறுபடியும் நாங்க வந்து 6:30க்கு எந்திரிச்சு நாங்க வந்து ஒன் டே ட்ரிப் போனோங்க. நான்சி வந்து ஃப்ரான்ஸுக்குள்ளயே இருக்குது. நாங்க இப்போ போறது பார்த்தீங்க அப்படின்னா, லக்சம்பர் அப்படின்னு ஒரு கண்ட்ரிக்கு போறோங்க. எப்படின்னு பார்த்துக்கோங்க 2 1/2 மணி நேரத்திலேயே ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிரலாம். நாங்க 4 பேர் மட்டும் தான் போனோம். காலையிலே அந்த பார்த்தீங்கல்ல அங்கனக்குள்ளே பிரெட் இதெல்லாம் வாங்கிட்டு, அ இது ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எங்கன்னு நாங்க இந்த லக்சம்பர்மே எங்களுக்கு வந்து புதுசு தான். ஃபர்ஸ்ட் டைம் தான். சரின்னு சொல்லிட்டு, இங்க வந்து உள்ள போலாம் அப்படின்னு இங்க வந்து ஒரு மியூசியம் மாரி இருந்ததுங்க. அங்க போலான்னு போனா அது பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ன்னு சொல்றாங்க. அவ்வளோ ஒரு அழகா, அவ்வளோ இதா இருந்தது. அந்த காலத்தில வந்து இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த போர் புரிஞ்சவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல வார்ல, வேர்ல்டு வார்ல வந்து இது பண்ணவங்க எல்லாருமே எ அ இங்கே வந்து தான் வந்து ஒளிஞ்சிருந்து எதிரிகள வந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பில்டா இருந்ததுனால வெளியில போறதுக்கே ரொம்ப சிரமமாயிடுச்சுங்க. ரீகிரியேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு குட்டி இடம் காமிச்சேன் இல்லைங்களா? அதுதான் டாய்லெட்டுங்களாங்க. அங்க வந்து ஓப்பன் டாய்லெட்டா தான் இருக்குமா. அங்க தான் டாய்லெட்லாம் போவாங்களாம். ஏன்னா வந்து அ வெ இங்க வந்து இப்படிதான் இருந்துச்சாம். இத வந்து அவ்வளோ ஒரு மாடிஃபை பண்ணி சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. ரெட் கலர் லைட் பண்ணி அந்த சோல்ஜர்ஸ் இது பண்ண அந்த இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, போர் புரிஞ்சப்ப அந்த குண்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்குரிய அந்த இது எல்லாமே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் விசிட் பண்ணிட்டு வெளியில வந்து அப்படியே கொஞ்சம் கீழ அந்த சைட்லாம் பார்க்கலான்னு பார்த்துட்டு அப்படியே நடந்தோம். இது இப்ப அடுத்து நம்ம வந்து அங்கேருந்து எங்க போலான்னு சொல்லிட்டு மேப்ல செக் பண்ணப்ப மியூசியம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நாங்க இது பண்ணி போனோங்க. ரோட்லலாம் அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. கொஞ்சம் குளிராவும், விண்டியாவும், காத்தாவும் இருந்துச்சுங்க. வெயில்லாம் வந்து ரொம்ப கிடையாது. ஏன்னா இப்ப வின்டர் வரப்போது இல்லையா? பயங்கர குளிரா தான் இருந்துச்சு. எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா இருந்தது. அ மேல வந்து நாங்க அந்த மியூசியம் போறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு இடம் மாரி இருந்தது. சரி கொஞ்சம் அப்படியே பார்க்கணும்னா எஸ்கலேட்டர்ல மாரி மேல போயிடுச்சு. மேல போயிட்டு பார்த்தா, ஃபுல் வியூமே டாப்ல அவ்வளோ ஒரு அழகா தெரிஞ்சுச்சுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. மேல போயிட்டு இந்த எஸ்கலேட்டர்லேருந்து ஓப்பன் எஸ்கலேட்டருங்க.
அப்படியே கீழ வந்துச்சு. வியூ வந்து ரொம்ப அழகா இருந்தது. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. இந்த வீடெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. கீழ அப்படியே நாங்க இறங்கிட்டோம். இறங்கிட்டு சரி இந்த கீழ இறங்குனோனே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா, ஓல்டு சிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டு சிட்டி வந்து உள்ள வந்து ரொம்ப நாங்க போகல. அந்த நடந்து வந்து ஒரு ஆப்போசிட்ல வந்து நெறைய பேர் இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்க பார்த்தோன்னா, நாங்க மேலேருந்து பார்த்த அதே வியூ மாதிரி இந்த சைடும் வந்து இருந்ததுங்க. எல்லாமே வந்து இந்த ஒரு ஆஷ் கலர்ல வீடு வந்து ஒரே மாதிரி இருந்தது. ம் டாப்லேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க. எல்லா வீடுமே சமமா சூப்பரா இருந்தது. அதையுமே வேடிக்கை பார்த்துட்டு, இந்த சைட்ல நெறைய பேர்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவா இருந்தது. அங்க வந்து நெறைய வீடுகளா இருந்தது. அது எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் நின்னு வேடிக்கை பார்த்தோம். கீழ வந்து நல்லா ரிவர் போச்சுங்க. தண்ணி வந்து சலசல சலசல சலன்னு அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுங்க. நீங்களுமே அத கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சாப்பிட்றதுக்கு வந்து பர்கர் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு, அங்க வந்து பர்கர், ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதெல்லாம் இருந்தது. சரியான பசிங்க. அ நடந்ததுக்கு அதுக்குமா. அங்கேயுமே சாப்பிட்டுட்டு அடுத்து வேற எங்க போணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்றேங்க. இப்போ ஃப்ரெண்டோட வீட்ல இருக்கிறதுனால அவங்க கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். வீடியோல பார்க்குறத விட. அதனால நான் வந்து ஊருக்கு போயிட்டோ, இல்ல 2 நாள் கழிச்சோ அப்லோட் பண்றேங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.